அடுத்தது என்ன அதிகாரம்னா அருள் உடைமைங்கிறதுல 2 குறட்பாக்கள் வருது. அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அருள்னா கருணை. இந்த கருணையாகிய செல்வம், மற்றவங்களை பார்த்து நம்ம கருணையோடு இருத்தல். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம மனசு இறங்கி அது என்ன கஷ்டங்கிறத பார்க்கணும். இதுதான் கருணை. அது யாராக இருந்தாலும் சரி, விலங்கினமாக இருந்தாலும். நாய்க்குட்டி பண்ணால் நம்ம வச்சு பார்க்கறது இல்லையா, கொஞ்சோண்டு போய் பால் ஊற்றுவோம், ஒரு பிஸ்கெட் போடுவோம். அந்த மாதிரி யாருக்காக இருந்தாலும் கருணையோடு நாம் இருந்தால் அதுவே செல்வம். நம்மக்கிட்ட பணம் காசு இருக்கணுங்கிற அர்த்தமே இல்லை, தேவையே இல்லை. கருணையோடு பிறரிடத்தில், பிற உயிர்கள்னு வச்சுக்கோமே, பிற உயிர்களிடத்தில் கருணையோடு இருந்தால் அதுவே மிகச்சிறந்த செல்வமாகும். அந்த மாதிரி கருணை இல்லாமல் இருப்பவர்கள்கிட்ட எவ்வளவு பணம் செல்வம் இருந்தாலும் அது தேவையில்லை. ஏன்னா இந்த பணம் என்ற அந்த பொருளானது யார்கிட்ட வேணாலும் இருக்குது, இழிந்தவர்களிடத்தில் கூட இருக்கிறது. ஆனால் கருணை என்ற சொல் எல்லாத்தையும் இருக்கிறதில்ல. கருணையோடு ஒருவர் இருந்தால் அதுவே பெரிய செல்வம். ஏன்னா பிற செல்வங்கள் இழிந்தவர்களிடம் கூட இருக்கிறது, அதுக்கு என்ன வேல்யூ, ஒரு மதிப்புமே இல்லை இல்லையா. இதைத்தான் சொல்கிறார். அடுத்த இதே அதிகாரத்தில் அடுத்த குறள் பார்க்கலாம். வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மேலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மேலியார் மேல் செல்லும் இடத்து. இதனுடைய பொருள் என்ன, நம்மை விட வலிமையில் குறைந்தவர்கள்ட்ட போய் நம்மளுடைய வீரத்தை காட்டக்கூடாது. சரியா, மற்றவங்கக்கிட்ட வீரத்தை காட்டக்கூடாது. நம்மளை விட வலிமையாக இருக்கிறவங்ககிட்ட நாம் பயந்துட்டு இருப்போம் இல்லையா, எல்லாருக்குமே உண்டு தானே. ஆக வலிமை, நான் ரொம்ப பலசாலி அப்படிங்கிறத எதில் இருந்தாலும் சரி, அது சொல்லில் இருந்தாலும் பொருளில் இருந்தாலும் அப்படி கொண்டு போய் வலிமை இல்லாதவர்களிடத்தில் நம்மளுடைய வலிமையை நம்ம காட்ட வேண்டும்னு நினச்சோன்னா அது தவறு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நாமே நம்மை விட வலியவரை பார்த்து பயப்படுவோம். இது நடக்கிறது தானே இல்லையா. மெலிந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் முடியாதவர்கள்ட்ட நம்மளுடைய வீரத்தை காட்டக்கூடாது. ஏன்னா நாமளே ஒரு காலகட்டத்தில் நம்மளை விட பெரியவங்கக்கிட்ட பார்த்து பயப்படுற சூழல் உலகத்தில் இருக்குது. நன்றி, நாளை பார்க்கலாம்.